Hi friends, எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு என்ன கூழாக்க சொல்லி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணேன். பெருசா ரெடி பண்ணேன். டேக் பண்ணிக்கறாங்கன்னு பாப்போம். எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா? காரம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஊதி ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சூப்பரா இருக்கானா? Hit it. That's what I'm talking about. Wait. Okay now. From the beginning. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிக்கு வந்திருக்கோம். அம்மா வீட்டு கொல்லிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மா அப்புறம் வீட்டோட குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கலாம் வந்துட்டு கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மினியேச்சர் கிச்சன்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ் செய்றாங்க. எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் செய்ய சொல்லியிருக்கேன். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் வந்துட்டு ரொம்ப நாளாக சித்தி நீ வாங்கின சொப்பு ஜாமான் என்கிட்ட குடி சித்தி. ஆக்சுவலி அதை நான் தான் வாங்கியிருந்தேன். நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு இயற்கையான பிளேஸ்னால் நம்ம ஏதாவது வந்து செய்யலாம். நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வீட்டுக்குள்ளே என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருந்தேன். இங்கேயே வச்சுட்டு போனேன். அதை எடுத்து அவங்க நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் அதில் ஏதாவது செய்யலாம் சித்தி, அதில் ஏதாவது செய்யலாம் சித்தின்னு சொல்லின்னு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி அதில் வந்து ஒரு கேக்கு செஞ்சேன். அப்போ அதில் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுப்பு ஊதி பொழிஞ்சிக்கினே இருந்தது. ஸோ அதனால் நான் அதில் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதை அப்படியே வீட்டிலே வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். அதை அவங்க எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எங்கே திட்டுவணும் வீணாயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் கொடுத்துருக்கேன். அவங்க செய்யறதுக்காக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அவங்க விளையாட்டா சின்ன பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை செஞ்சிட்ருக்கேன். என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு என்ன கூழாக்க சொல்லியிருக்காங்க. அவங்க போய் மாட்டை வந்துட்டு ஏரியில் கட்டியிருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. நான் இங்கே அடுப்பத்தை வச்சு விறகு வச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம் நானும் பிரஜனும். நம்ம குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன போய் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வரைக்கும் என்ன தான் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸுங்களா என்ன பண்ணுறீங்க? ராஜி இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜி. இவங்க தான் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு சமோசா செஞ்சு தரப்போகிறாங்களாம். அதுக்குன்னா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. மாவுலாம் பிசைஞ்சிட்டாங்க போல. மாவுலாம் பிசைஞ்சிட்டேன். ஆஹா வெங்காயம் பார்த்தா சூப்பராக நறுக்கி வைக்கிறதா? நல்லா அழகாக செய்யணும். சித்தி அப்படியே பிடிக்கணும். சித்திக்கு உங்கள் டேஸ்ட் அப்படியே நாக்கில் ஒட்டிக்கணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? பரோட்டா உங்களுக்காக. ஆஹா பரோட்டாக்கு என்ன தொட்டுக்க? குருமா. என்ன குருமா? தக்காளி வெங்காயம் வெஜ்ஜு குருமாவா? ஓகே பாருங்க இந்த சொப்பு ஜாமான் எல்லாமே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். நான் செய்யலன்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் செய்ய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இவங்ககிட்ட கொடுத்துட்டேன். இவங்ககிட்ட செய்ய சொல்லி. இனிமேல் நான் ஊர்லேருந்து வந்தால் இவங்க தான் இதில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு பாடிகார்டு நின்றுங்கிறாரு. சூப்பராக நின்றுங்கிறாருப்பா. தம்பி பேர் என்ன? இளமாறன். உன் பாட்டு எல்லாருக்கும் சூப்பராக இருந்துச்சான்டா நீ பாடன்ட்டு. அவ்வளோ அழகாக பாடினா சொன்னாங்க. நம்ம குட்டீஸ் பாருங்க எங்கே நடந்து போகிறாரு கோவமா. எங்கடா போகிற இளமாரா? சரி பிரச்சனை எங்கே போகிறா? வா சரி வா செல்ஃபி கேமரா காமிங்கன்னு கோச்சின்னு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பையன்டா இவன் ஃப்ரெண்ட்ஸ். செல்ஃபி கேமரா வச்சு ஊரை காமிக்கலன்னு சொல்லிட்டு கோச்சின்னு கோவமாக கீழே இறங்கி போகிறாரு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே. சரி நீங்கள் செஞ்சிட்ருங்க. நான் போயிட்டு என் வேலையை பார்க்குறேன். இடையில வந்து நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக போகிறதுக்குள்ளே செஞ்சுட்டிங்களா? செஞ்சிருச்சு. ஓஹோ உன் வேலை ஈஸி தான். சரிங்களா மேடம் வேலை தான். குழம்பு வைக்கணும், பரோட்டா சுடணும், நிறைய வேலை இருக்குது அவங்களுக்கு தான். இங்கே இன்னொரு பாடிகார்டு வந்து அவங்களுக்கு வேலை செய்ய சொல்லி விட்டா அங்கே ஏதோ ஒரு கசமுசா பண்ணுறாரு. அவர் அதை ஏன் கூட கூட்டணும். அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுறான்னு பாருங்கள். தம்பி புல்லாண்டு என்ன பண்ணுற? உன்னை நான் அழகா அங்கே விட்டேன்டா. நீ அழகா அங்கேயே உட்காந்துருந்தா உன்னை இந்த வேலை விட்டுனா நல்லா ஏறி வை. உள்ள கொதிக்கணும். அடுத்து மாவு கரைச்சி ஊற்றணும். சத்தம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு ராஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு மிட்டாய் இருந்துச்சு. இது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். 90s கிட்ஸ் இது ரொம்ப ஃபேவரெட்டு. இதெல்லாம் சின்ன வயசில் வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் போகும்போது டெய்லி இதை வாங்கி சாப்பிட்டு இருப்போம். இந்த பேப்பர் ஆவு கட்டுறது மட்டும் இல்லை, இந்த பேப்பரோடு போட்டு வாயில் மெல்லுவோம். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதான் சாப்பிட போகிறேன். அதுக்குள்ளே அவங்க பாருங்கள் ஒருத்தன் என்னடா இது அத்தையே சாப்பிட போய் தனியான்னு பார்க்குறான் குருன்னு.
தடு மாறுறாரு கேமராக்குள்ள எப்படியாவது வந்து நம்ம மூஞ்ச காட்டணும். இந்த நீ சாப்பிட இதெல்லாம் வேணாமா? நீ சாப்பிட்டு போறான். இதெல்லாம் அம்மாவோட சின்ன வயசு ஸ்நாக்ஸ்டா. சாப்பிட்டு பாரு வா. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டீஸ்லாம் வந்துட்டு ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூழ் ஆக்கிட்டேன். பிரஜனுக்கு வந்துட்டு சாப்பாடு விட்டுருந்தோமா, ஸோ அதனால் இதெல்லாம் எடுக்கல. எங்கள் அம்மாவே பண்ணிட்டாங்க அதெல்லாம். இங்கே ஒருத்தவங்க சமோசா செய்கிறாங்க பாருங்கள். ஊதுங்க ஊதுங்க. இங்கே வந்து சமோசா இதெல்லாம் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி பண்ணேன். பெருசு பெருசாக ரெடி பண்ணேன். கையிலே வந்துட்டு செஞ்சோம் பாருங்க. சூப்பராக இருக்கா? சாப்பிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அடுத்து அங்கே ஒருத்தவங்க வேலை செஞ்சு நிற்கிறாங்க, அவங்களவே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சுடுறன்னு இது பண்ணுறாங்க, பூரி செய்கிறாங்க. சரிங்களா? டிஷ்ஷை மாற்றிட்டேன், பூரியாக மாற்றிட்டியா? தோசைக்கல் வந்து உள்ளே போயிடுச்சு, அதனால் வந்து எண்ணெயில் போட்டு பூரியாக ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு சால்னா என்ன ரெடி பண்ணிக்கிறீங்க? தரங்க, கிண்டி விடு கிண்டி விடு. தெரியும், வெங்காயம் தக்காளியிலே வந்துட்டு குருமா ரெடி பண்ணிக்கிறாங்கப்பா. கரம் மசாலாலாம் போட்டு எப்படி இதுன்னு சாப்பிட்டு பார்க்கும். நல்லா கொதிக்குது. ஐயோ சூப்பராக வாசனை வருதான். அங்கே ஒருத்தவங்க பேர் உட்காந்துக்கிறான். எப்போ தருவாங்க? 2 பொருள் செய்யுது, அது ஒரு பொருள் என்ன செய்யுது? அதுவும் நான் ஹெல்ப் பண்ணது பூரா. நான் உருட்டி கொடுத்தேன் அதுக்கு. ராஜி வெந்துகிட்டு இருக்கு சமோசா. வெந்த அப்பதான் சாப்பிட்டு வரணும். இவர் எப்ப தருவாங்கன்னு இந்த காக்கா உட்காந்துக்கிறாரு. அதான் காட்டுறேன். என்ன காட்டு? இத ஹாட் பாக்ஸ்ல சுட்டு வச்சுக்கிறாங்க. இப்படி வை இப்படி வை. கையில எடுத்துக்காமி உட்கார முடியல. உன் தம்பி உட்கார குண்டனோட எடுத்துக்காமி. என்னையா பண்ணனியா? பெரு சாந்துச்சு அது. ஒண்ணா அவள கட்டே ஹாட் பாக்ஸ் எடுத்து கட்டே. நான் ஒரு விளையாட்டு இந்த சாப்பாடு செய்யறதுக்கு தான் 2 நல்லா கூட்டம் கிடக்குறாங்க. வார்த்தை சின்ன எண்ணத்துல செய்யலாம், சின்ன எண்ணத்துல செய்யலாம். சூப்பராக தான் செஞ்சு வச்சுது. சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக ஹாட் பாக்ஸில் வச்சிருக்குது. சரிங்களா மேடம்? இந்த மேடம் தான் எண்ணெய் வச்சே வேலையை வாங்கிட்டாங்க. இல்லை ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் போயிட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தோம் பிரஜனுக்கு. பொட்டேட்டோ சிப்ஸ். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நீ அழுதுனே இருக்கிற. வீடியோ காமிச்சாதான் கம்முன்னுக்கிற. சொல்லு. ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாத்தீங்களா சமோசா வந்துட்டு செஞ்சது. இது நான் செஞ்சல, அதான் சூப்பரா இருக்குது. பின்ன நான் தான் ஒட்டி கொடுத்தேன். எங்க அம்மா பாருங்களா பேத்திங்களுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. நான் வந்துட்டு இது இந்த மாதிரி உருட்டி கொடுத்தேன். கையாலே உருட்டி கொடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒரு நான் திறமன்னு. அவன் தின்னா போகிறான் எங்கன்னா. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தீச்சிச்சு. சுட்டவங்க தீச்சிட்டாங்க, என் மேலே தப்பு இல்லை. அப்பா சுடுதுடா, இருடா நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறேன். இதில் உப்பாமா கைக்குதே சமோசால? ஆ இரு. ஆமாம் காரமாக இது. நல்லா இல்ல பிரச்சனை கீழே போட்டான். உப்புதான் கேக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராஜி வந்து அது சுட்டதை சாப்பிட்டு பார்க்க போகுது. சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு நீ சுட்டது? என்ன மிஸ்டேக் நீ சொல்லு. எதுவும் இல்லை சொல்ல மாட்டேன் எது இருக்குன்னு.
இறான் தரோம், அதுக்குள்ளேயே அவசரப்படுறேன். அங்கே தான் இருக்குது இல்லை, எல்லோரும் கணக்கு பண்ணி தான் ஆளுக்கு ஒன்று சுட்டுக்கிறோம். என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்? காரம் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. அதே தான், ஏதோ சின்ன அடுப்புலேயும் வந்துட்டு இவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருக்கீங்க. வெல்டன் வெல்டன். திருப்பி நான் என்ன ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன். வேணாம். அடுத்து நீங்கள் எப்போ மேடம் தருவீங்க நீங்கள் செஞ்சதை? இங்கே பாரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. குடத்துல கை விட்டு எடுக்கிறாங்க. என்னடா எடுக்கிற? தண்ணியில கை விட்டு ஆடுறாங்க. அதுக்கே எங்க வீட்டு பிள்ளைன்னு ரொம்ப சிரிக்கிறாரு. ஏய், இந்த தண்ணியில தள்ளி பிடிச்சிக்கண்டா பிரச்சனை. மாமாவும் தம்பியும் விளையாடுறாங்க. மாமா கூட விளையாடுறாரு. கருப்பு மாமா ஏ ஏ கருப்பு மாமா, கருப்பு மாமா ஏ ஏ கருப்பு மாமா, கருப்பு மாமா செவப்பு சட்டை இங்க வந்தாரு. அவன் கையை எடு சொல்றடி. அவன் இன்னும் நான் பண்ணது வேற எங்க வீட்டு குட்டி. இதுக்கு நீ வேற டொக்கு வேற செய்யணுமா? என்ன டொக்கு செய்ய போற மேடம்? தக்காளி தொக்கு. டொக்கு இல்லாம சரி சீக்கிரம் நீ எடுத்தா சரிங்களா? ஒன்னு டேஸ்ட் பண்ணி பாக்கணும். ஏய், நீ என்னடா பண்ற? அந்த எண்ணெய் சட்டியை சாய்க்கிறாமா, எண்ணெய் சட்டியை சாய்க்கிறாமா. தலையெடு. அந்த 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 இருக்கிறான் பாரு, அவன் பேரே வந்துட்டு குசுட்டான் போச்சு. ஆமா சரிங்களா, என் பையன் அடுப்புல தண்ணி சாய்ச்சி விட போறான். பிஜன் என்ன பண்றான் பாரு, வாயை எப்படி வச்சுக்கிறான் பாரு. வில்லங்கம்மா தண்ணி உள்ள கை விட்டு மீன் பிடிக்கிறாரு. 2மே வில்லங்கம் தான். ஏய் ஏந்திரா ஏந்திரா ஏந்திரா. ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ் வந்து அவங்கவுங்க ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்டாங்க. இப்போ பரிமாறிட்டு இருக்காங்க. பாருங்களேன், பாருங்க இலையே சேலையில வச்சு பரிமாறிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கையிலே வச்சுன்னு சாப்பிட போகிறாங்களாம். எனக்கு வந்து இதை இங்கே எடுத்து வைக்கிறாங்க தனியாக. எனக்கு தானே இது இந்த இலையில எடுத்து. ஓ, எனக்கு பாருங்க கிண்ணத்துல. எனக்கு இலை கிடையாது. இலையில வைங்க, எனக்கு மரியாதை கொடுங்க. ஓ, எல்லாத்தையும் எனக்கு கொட்டிட்டாங்கப்பா. இங்க வாங்க. சூப்பரா செஞ்சது அக்கா. சாப்பிடாமலே சூப்பரா செஞ்சு சொல்லிட்டாங்க. இல்லமரா ஒன்னுது குழம்பு கட்டுங்க. என்ன குழம்புன்னே பேர் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. குருமா குருமா வச்சுக்குது. குருமா படி அளக்குறாங்க பரமசிவம் பொண்டாட்டி. இங்க ஒண்ணு பாரு. சரி சரி முக்கலாம் முக்கலாம். வீடியோ எடுக்க விட மாட்டான் முக்கலாம். சாப்பிடுங்க எல்லாரும். எப்படிதான் இருக்குதுன்னு சொல்லுங்க சாப்பிட்டு. அது சூப்பரா இருக்குதா? ஐயோ 3 பேர்லயும் அழகா கட்டுறாருப்பா. நல்லா இருக்குது. நல்லா இருக்குதுமா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இவங்க எப்படி செஞ்சவங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கட்டும். என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். எல்லாமே கரெக்டாக இருக்குதா? காரம் அதிகமாகுதா? அதுக்குள்ள எங்க அம்மா இலையை காலி பண்ணிட்டாங்க. இவர் வந்து கொஞ்சம் சீன் போட்டுதான் சாப்பிடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் இலையும் ஆயிடுச்சான்னு பாப்பாரு. எல்லாரும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ருசிச்சு சாப்பிடுவாரு. சாப்பிடுமா? ஆயா வர்ற ஒன்றுல இருந்து சுற்றுலா பண்ணி சாப்பிடுறாங்க. நீ எடுக்க போறீங்க சாப்பிடு. நல்லா இருக்குது. நல்லா இருக்குதா உங்க பேத்தி செஞ்சதே? காரம் மட்டும் இருக்குதா? உப்புலாம் உப்பு கட்டாக்குதா? உப்பும் கைக்குதா? இல்லமரா எப்படி இருக்குது அக்கா செஞ்சதே? மச்சி வச்சுன்னு சாப்பிட்ற மாரி சாப்பிட்றான் பர்றா. சமோசாக்கெல்லாம் குருமா ஊற்றி சாப்பிட்றான். அப்ப எல்லாருக்குமே நல்லா இருக்கா? 2 பேர் தான். ஏன் இல்லமரா சூப்பரா? ஓகே, இப்ப நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். உங்களுக்காக அதான் சரிங்களா. ஒன்றில் வந்துட்டு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லைட்டாக காரமாக இருக்கு.
ஆனால் இந்த இதில் செஞ்சது பாராட்ட வேண்டிய விஷயம். குட்டி அதில் கண்ணு 2 பேரும் தண்ணி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊதி ஊதி 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சூப்பராக இருக்கானா. நீங்கள் காரமாக வேணும். உடனே பார்த்தா எப்படா கொடுப்பாங்க. கால் நல்லா இருக்கா அத்தை நான் செஞ்சது? 2 பேருமே சூப்பராக இருக்கு. கொஞ்சமாக ஆனால் உப்பு மட்டும் அதிகமாக போட்டீங்க. இந்த வயசில் இந்த மாதிரி செஞ்சதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 2 பேரும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா குட்டி அடுப்பில் ஊதி 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 ஆனாலும் செய்யணுன்ற ஒரு குறிக்கோளோடு செஞ்சாங்கல்ல. அவங்க செய்யணுன்றதை பாதிலே விடாமல் கரெக்டாக அதை செஞ்சு முடித்தாங்க. அதுக்கே பாராட்ட வேண்டிய விஷயம். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மட்டும் வேணுமா? தண்ணி என்ன பண்ணுறது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லாம் வந்துட்டு சூப்பராக நமக்கு வந்து சமைச்சு கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் தான் கொஞ்சம் அதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இந்த வயசில் அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணது ரொம்ப கொஞ்சம் ஒரு சந்தோஷமான விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பாய். See you. பாய் சொல்கிறேன். ஏன் சி சொல்கிறது டைம் இல்லை சார் இருக்கு. இங்கே வந்து நில்லு. இங்கே ஒன்றா நில்லுடா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சு ஏந்தெல்லாம் வந்துட்டு கழுவிட்டு இருக்காங்க பாருங்கள். கொல்லியில் இங்கேயே தண்ணியில் விளக்கிட்டு இருக்காங்க. நல்லா விளக்குங்க. அழுக்கு போக விளக்கணும் சரியா? அப்போ தான் அடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அங்கே என்ன தவளையெல்லாம் அடுக்கி வச்சுக்கிறாங்க. கும்பகோணம் சந்தையை பார்க்க சூப்பராகுது. கும்பகோணத்து தவளை க்யூட்டாக இருக்குல்ல. 3 பானை அழகா எடுக்காது. ஐயோ இப்படி தலையில் வைக்கலாம்னு பார்த்தா ஏய் ஃபோன் பிடிக்க வருதுடா. ஃபோனை பிடிக்க வருது. அக்கா பேர் சிரஞ்சீவி மலை எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆக்கின கல்லெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த குட்டிக்கு என்ன இப்படி ஓஹோ தம்பி பேர் வச்சிட்டியா? பிரஜன் பத்மநாபன். எங்க கூட்ட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. பிரஜன் பத்மநாபன். ஏய் பாக்குதுடா. இதை மாதிரி நீ கூப்பிடு. என்னடா உன்னை பார்த்து பயந்து விடுது. கூப்பிடு. உன்னை பார்த்தாவே பயந்து விடுதுடா அது. மே 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 உச்சா போயிது பாரு. ஆட்டுக்குட்டி ஓடுது ஓடுது ஓடுது. இந்த கோழி ஏன்டா கூண்டு உள்ள அடிச்சு வச்சுக்கிறீங்க? ஏன்னாக்கா காக்கா தூக்கின்னு போயிடும். சூப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான் பிரஜன். இளமாறன். எல்லா கோழி குஞ்சும் வெள்ளை கலர் ஆகுதுல்ல. இதெல்லாம் இந்த கோழி குஞ்சா? பாய் இது மட்டும் சிவப்பா இருக்கு. காஃபி கலர்ல இது. ஆனா அதோடைய கோழி குஞ்சு எல்லாமே வெள்ளை கலரா இருக்குது. எல்லாம் அவங்க அம்மா கூட போகுது படுறா பிரச்சனை. இங்க படுறா. அவங்க அம்மா போனா அவங்க அம்மா கூட போகுது. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் போகுதுங்க. ஏய் படுறா படுறா. அது வந்து படுறா பிரச்சனை. மேலே பக்கா படுத்துங்குது படுறா. அது கூட படுறா. கல் மேல்தான் படுக்க மாட்டா அந்த ஆடு. மே கத்தே மே மே வந்து பார்க்க போகுது. டிஷம் டி 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 டிஷம்.